Hello students. So in the video previous year JEE questions konjam paakalam regarding D and F block elements. சரிங்களா? The transition metal having highest third ionization enthalpy. ஓகேங்களா? ஸோ கீழ்கண்ட எந்த இடைநிலை தனிமம் அதிகபட்ச மூன்றாம் அயனியாக்கும் ஆற்றலை பெற்றுள்ளது? அயனைசேஷன் எனர்ஜி நமக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியணும். சரிங்களா? ஓகே, நான் இப்போ குரோமியம் எழுதுறேன் பாருங்க. ஸோ குரோமியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3D5 4s1. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜினா ஃபஸ்ட் எலக்ட்ரான் ஈஸியாக எடுத்துடலாம். பட் ரெண்டாவது எலக்ட்ரான் ஈஸியாக எடுக்க முடியாது. பிகாஸ் எனக்கு இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குது? ஹாஃப் ஃபில்ட்டாக இருக்குது, சரிபாதி நிரப்பப்பட்ட ஆர்பிட்டலாக இருக்குது இல்லைங்களா? அப்போது குரோமியமுக்கு செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி வேல்யூ தான் அதிகமாக இருக்கும், ரெண்டாவது அயனியாக்க மாற்றல் மதிப்பு தான் அதிகமாக இருக்கும். ரைட், ஃபைன். ஓகே, நான் அடுத்த மேக்னஸ் போகிறேன். ஸோ மேக்னஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3D5 4s2. நான் 4s2 1,1 அப்படின்னு எழுதியிருக்கேன். சரிங்களா? ஃபைன். ஃபஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜி பண்ணுறேன், ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிரும். ரெண்டாவது அயனைசேஷன் பண்ணுறேன், ஸோ 2 எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிரும். அண்ட் தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி பண்ணும்போது ஹாஃப் ஃபில்டாக இருக்குது இல்லைங்களா? இதுலேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் அதிகமான எனர்ஜி சப்ளை பண்ணணும். அப்போ மேக்னஸுக்கு தான் என்ன அதிகம்? தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி அதிகம். ஸோ மூன்றாவது அயனியாக்க ஆற்றல் அதிகம். ரைட், ஸோ ஆன்சர் இதுக்கு என்ன? மேக்னஸ். நெக்ஸ்ட் ஒன். ஸோ assess and reason type. In aqueous solution, chromium 2+ is reducing while Mn3+ is oxidizing. சரிங்களா? ரீசன் பாருங்க. எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி டு half filled electronic configuration is observed than incompletely filled electronic configuration. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீர்த்த கரைசலில் குரோமியம் 2+ ஒடுக்க கரணியாகவும் Mn3+ ஆக்சிஜனேட்டர் கரணியாகவும் உள்ளது. காரணம், சரிபாதி நிரப்பப்பட்ட எலக்ட்ரான் அமைப்பின் நிலைப்புத்தன்மை பகுதியளவு நிரப்பப்பட்ட எலக்ட்ரான் அமைப்பினை விட அதிகம். ஓகேங்களா? ஸோ குரோமியம் 2+ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா D4. சரிங்களா? Mn3+ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் என்னது? D4. ஸோ இது ஆல்ரெடி நம்ம டி பிளாக் எலிமெண்ட் டிஸ்கஸ் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். குரோமியம் 2+ குரோமியம் 3+ஆக மாறலாம். ஸோ எப்படி மாறணும்? குரோமியம் 2+ குரோமியம் 3+ஆக மாறினா ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணணும். அப்போ D4 என்ன ஆயிரும்? D3ஆக மாறிடும். கரெக்டாக? ஸோ அப்படி மாறும்போது இதை நான் எப்படி சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்குங்களா? T2G3. ஸோ T2G3 இது வந்து பார்த்தீங்கன்னா டி ஆர்பிட்டல். இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியில் படிச்சிருப்பீங்க சரியா? ஸோ ரெண்டாக பிரியும், T2G தனியாக, EG தனியாக பிரியும். ரைட், ஸோ இது பார்க்கறதுக்கு T2G3ன்னு இருக்குது. ஸோ T2G லைக் ஸோ இது எப்படி இருக்குது? ஹாஃப் ஃபில்டு பி ஆர்பிட்டல் மாதிரி இருக்குங்களா? எதுக்கு? குரோமியம் 2+ குரோமியம் 3+ஆக மாறும்போது. இதே போல் மேக்னஸ் பாருங்க. மேக்னஸ் 3+ D4 கான்ஃபிகரேஷன் பிகம் மேக்னஸ் 2+. இது D4, இது D5. ஸோ குரோமியம் 2+ குரோமியம் 3+ஆக மாறினா ஸ்டேபிள் ஆகுது. அப்போ இது எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணியிருக்கா? அப்போ என்ன ஏஜென்ட்டு? ரெடியூசிங் ஏஜென்ட். மேக்னஸ் 3+ மேக்னஸ் 2+ஆக மாறுச்சு அப்படின்னா D4லேருந்து D5ஆக மாறுது. அப்போ இது எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணியிருக்கா? அப்போ இது என்ன ஏஜென்ட்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ரைட், ஸோ நமக்கு தெரியும் D4ஓட D5 எப்படி இருக்கும்? ஸ்டேபிளாக இருக்கும். ஏன் அப்படின்னா அது ஹாஃப் ஃபில்டு இல்லைங்களா? ரைட், ஸோ இந்த ரீசனால தான் குரோமியம் 2+ ரெடியூசிங், Mn3+ ஆக்சிடைசிங்காக இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்ன? சரிபாதி நிரப்பப்பட்ட ஆர்பிட்டல் லைக் ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஸ்பீசிஸுமே ஸ்டேபிள் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போது இதுக்கு அசஸனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு, ரெண்டுமே ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் தான். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் ஸ்டேட்மெண்ட் டைப் தான். இன் லாந்தனாய்ட்ஸ் the formation of cerium4+ is favored because of noble gas electronic configuration. ஓகேங்களா? நமக்கு தெரியும் சீரியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4+ல இருக்கும்போது அது xenonோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு ஈக்குவல். ரைட், அண்ட் cerium4+ is strong oxidant reverting to common oxidation state 3+. ஸோ மந்த வாயுவின் எலக்ட்ரான் அமைப்பினை கொண்டுள்ளதால் லாந்தனைடுகளில் cerium4+ உருவாவது எளிது. ரைட், ஒரு வலிமையான ஆக்சிஜனேற்ற கரணியாகும். cerium4+ வந்து ஒரு வலிமையான ஆக்சிஜனேட்டர் கரணி.
ஆக்சிஜனேற்றத்துக்கு பிறகு இது பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை +3க்கு மாறுகிறது. ரைட். ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். சீரியம் 4+ எந்த ஸ்டேட்டுக்கு மாற ட்ரை பண்ணும்? சீரியம் 3+ மாறணும். ஏன்னா இதுதான் காமனான ஸ்டேட் அண்ட் ஸ்டேபிள் ஸ்டேட்டு கூட. ஸோ சீரியம் 4+ சீரியம் 3+ மாறும். ஸோ சீரியம் 4+ சீரியம் 3+ மாறணும்னா ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணணும். நமக்கு தெரியும் இல்லையா, எலக்ட்ரான் அக்செப்டரில் என்ன ஏஜென்ட்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ரைட். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1ம் கரெக்டு, 2ம் கரெக்டு. ரைட். நெக்ஸ்ட் ஒன். Choose the correct option having all the elements with a D10 electronic configuration from the following. ஸோ கீழ்கண்ட எதில் அனைத்து தனிமங்களும் D10 எலக்ட்ரான் விற்பனை கொண்டுள்ளன. ஓகேங்களா. ஸோ இதுக்கு தான் ஆல்ரெடி டி பிளாக் எலமெண்ட் நடத்தும் போதே ஒரு டயக்ராம் மாதிரி ட்ரா பண்ணியிருந்தோம். சரிங்களா. டி பிளாக் எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ் ஆர்பிட்டலில் காமனாக வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். சில எலமெண்ட்டுக்கு 1 எலக்ட்ரான் இருக்கும், சில எலமெண்ட்டுக்கு 0 எலக்ட்ரான் இருக்கும். ரைட். ஓகேங்களா. இதில் எஸ் ஆர்பிட்டலில். ரைட். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லணும். அண்ட் கண்டிப்பாக கோபால்ட்டுக்கு D10 வராது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிடலாம். காப்பருக்கு D10S1, ஜிங்குக்கு D10S2, இதுக்கும் D10, சில்வருக்கும் D10. அப்போ ஆக்சுவலான ஆன்சர் என்ன? இதுதான். ஸோ ஐரன் இருக்கனால இந்த ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் நிக்கல் குரோமியம் இருக்கனால இந்த ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிடலாம். சரிங்களா. ஸோ இது ரொம்ப டேரக்டான கொஸ்டின் ஆக்சுவலாக. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா இது ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ரைட். நெக்ஸ்ட் ஒன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் would be associated with the highest magnetic moment. ஸோ கீழ்கண்ட எந்த எலக்ட்ரான் அமைப்பிற்கு அதிக காந்த திருப்புத்திறன் மதிப்பு உள்ளது. ரைட். ஃபைன். ஸோ 3d7, 3d6, 3d8, 3d3 நமக்கு தெரியும் இல்லையா, ஃபார்முலா என்ன? மேக்னெட்டிக் மொமெண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு n × n+2 போர் மேக்னட்டான். ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா வேல்யூ என்ன வரணும்? 1.73. ஸோ 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா 2.84. லைக் நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளால சொல்ல முடியும் எங்கே வந்து அதிகமான அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும், அதிகமான தனித்த எலக்ட்ரான்கள் இருக்கோ அதுக்கு தான் என்ன அதிகமாக இருக்கும்? காந்த திருப்புத்திறன் மதிப்பு, மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ரைட். ஸோ D7 1 2 3 4 5 6 7. ஸோ 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் D7ல். D6ல் பாருங்க 1 2 3 4 5 6 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. D8ல பாருங்க 1 2 3 4 5 6 7 8 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் இருக்கு. அண்ட் D3ல 3 அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ நமக்கு தெரியும் அன்பேர்ட் எலக்ட்ரான் எங்கே அதிகமாக இருக்கும், அங்கே தான் மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ அதிகமாக இருக்கும். ரைட். ஸோ அப்போ ஆன்சர் இது, விச் மீன்ஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். The correct IUPAC name of K2MnO4. ஸோ இது மேங்கனேட், நாட் பெர்மாங்கனேட். ஓகேங்களா. ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு எப்படி நேம் கொடுப்போம் அப்படின்னா முதல்ல கேட்டையானா படிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் என்ன வரணும்? ஆனையான் வரணும். அதாவது நேர்மறை அணியை நேம் வச்சதுக்கப்புறம் தான் எதிர்மறை அணிக்கு நம்ம நேம் வைக்கணும். ரைட். ஃபைன். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா K2 ஸோ இங்கே 2- இங்கே 2 பொட்டாசியம் சேர்ந்து 2+. இங்கே மேக்னஸ் என்ன ஸ்டேட்டில் இருக்குது? 6+. சரிங்களா. அப்போ எந்த ஆப்ஷன் வராது? ஆப்ஷன் 3 வரக்கூடாது. ரைட். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எதிர்மின் அயனியாக இருக்குது இல்லைங்களா. அப்போ இதோட பேர் எப்படி படிக்கணும் அப்படின்னா மேங்கனேட் அப்படின்னு முடிக்கணும். ஸோ அதை வச்சு இந்த ஆப்ஷன் எடுத்துடலாம். ஏன்னா இது மேங்கனீஸ்ன்னு முடிஞ்சிருக்கு, மேங்கனேட் அப்படின்னு முடியணும். அந்த ஆப்ஷனை எடுத்துடுறேன். ரைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து பெர்மாங்கனேட் கிடையாது, இது மேங்கனேட். ஸோ அப்போது ஆப்ஷன் 1 வரக்கூடாது, ஏன்னா அங்கே பெர்மாங்கனேட்னு கொடுத்துருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் 2. ரைட். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். Which of the following statements are correct about zinc, cadmium and mercury? So zinc, cadmium, mercury வச்சு இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட். They exhibit high enthalpy of atomization as D subshell is full. Zinc and cadmium do not show variable oxidation state while mercury show +1 and +2. zinc, cadmium வந்து பார்த்தீங்க அப்படின்னா +2 மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. ஆனால் மெர்க்குரியால் வந்து +1 வச்சுக்க முடியும், +2 வச்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஜிங்க், கேட்மியம் அண்ட் மெர்க்குரி ஆர் பேராமேக்னெட்டிக் இன் நேச்சர். ஓகேங்களா. அடுத்து ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி ஆர் கால்டு சாஃப்ட் மெட்டல்ஸ். ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரியை கருத்தில் கொண்டு கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. இவை முழுவதும் நிரப்பப்பட்ட ஆர்பிட்டலை கொண்டிருப்பதால் அதிக அணுவாதல் வெப்பத்தினை பெற்றுள்ளன. ஜிங்க் மற்றும் கேட்மியம் ஒன்றிற்கு மேற்பட்ட ஆக்சிஜனேற்ற நிலையை கொண்டிருப்பதில்லை, ஆனால் மெர்க்குரியானது +1 மற்றும் +2 நிலைகளை கொண்டிருக்கிறது.
இவற்றின் சேர்மங்கள் பேராகாந்தத்தன்மை கொண்டவை, இவை மென்மையான உலோகங்கள். சரிங்களா? ஸோ இதில் எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க்கு கேட்மியம் மெர்க்குரிக்கு கம்மியாக தான் இருக்கும். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ ஏ அப்படிங்கிற விஷயம் வரக்கூடாது. அப்போ இந்த ஆப்ஷன் இல்லை. ரைட். ஸோ அடுத்து ஜிங்க்கு கேட்மியம் மெர்க்குரி வந்து பேராமேக்னெட்டிக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, அது D10S2 இல்லைங்களா மெஜாரிட்டி கேஸில். அது மட்டும் இல்லை, ஜிங்க் வந்து 2+ ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா D10 மட்டும்தான் இருக்கும். அப்போ அது என்ன நேச்சர், டயாமேக்னெட்டிக் நேச்சர். அப்போ ஆப்ஷன் சியும் வரக்கூடாது. ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ தான். ஸோ இப்போ இங்கே ஸ்டேட்மெண்ட் பியும் டியும் கரெக்டாக. நெக்ஸ்ட் ஒன், ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் ஜீக்லர்-நட்டா கேட்டலிஸ்ட் அண்ட் பிளட் பிக்மெண்ட் வில்கின்சன் கேட்டலிஸ்ட் விட்டமின் B12. சரிங்களா? இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக மேட்ச் பண்ணணும். ரைட். ஓகே. ஸோ நமக்கு தெரியும் ஜீக்லர்-நட்டா கேட்டலிஸ்ட்டில் யார் இருப்பாங்க அப்படின்னா விச் இஸ் டைட்டானியம். ஸோ பிளட்டில் இருக்க பிக்மெண்ட் யாருன்னு நமக்கு தெரியும், யார் இது, ஐரன். வில்கின்சன் கேட்டலிஸ்ட்டில் யார் இருப்பாங்கன்னு தெரியும், விச் இஸ் ரோடியம். விட்டமின் B12 இருக்கிறது கோபால்ட். சரிங்களா? ஸோ இதை வச்சு ஈஸியாக ஆன்சரை சூஸ் பண்ணிட முடியும். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், KMnO4 decomposes on heating at 513 Kelvin to form O2 along with. ஸோ 513 கெல்வின் வெப்பநிலையில் KMnO4 சிதைவடைந்து O2 மற்றும் கீழ்கண்ட எதை தருகிறது. சரிங்களா? ஸோ KMnO4 பிரேக் ஆகும்போது என்னென்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா K2MnO4 MnO2 ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இது டைரக்டான கொஸ்டின் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் ஒன், இன் அல்கலைன் மீடியம் MnO4 மைனஸ் ஆக்சிடைஸ் I-2. ஓகேங்களா? ஸோ MnO4 மைனஸ் அதாவது பெர்மாங்கனேட் கார ஊடகத்தில், சரிங்களா, ஸோ பேசிக் மீடியமில் I- என்னவா ஆக்சிடைஸ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதே வந்து அசிட்டிக் மீடியமாக இருந்துச்சு அப்படின்னா I- என்னவா சேஞ்ச் ஆகும்னா I2வா சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இதே பேசிக் மீடியத்தில் I- என்னவா சேஞ்ச் ஆகும்னா IO3- சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ இது டேரக்டான கொஷின். ஸோ ஆப்ஷன் 4th ஒன். நெக்ஸ்ட் ஒன், டயாமேக்னெட்டிக் லேந்தனைடு அயான்ஸ் ஆர். ஸோ டயாகாந்தத்தன்மை கொண்ட லேந்தனைடு யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டயாகாந்தத்தன்மையாக இருக்கணும் அப்படின்னா அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கக்கூடாது. ரைட். ஸோ இது பார்த்தோன்னே உங்களை ஆன்சர் பண்ண முடியும். லேந்தனம் 3+ அண்ட் சீரியம் 4+. பிகாஸ் ரெண்டுமே என்ன, ஸோ லேந்தனம் 3+ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் ஜெனானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஈக்குவல். அதே போல் சீரியம் 4+ம் இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு ஈக்குவல், ஜெனானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு ஈக்குவல். ஸோ ஜெனானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியும் இல்லையா, 5s2 5p6ல் முடியும். இதில் அன்பேர்ட் எலக்ட்ரானே இருக்காது. அப்போது இவங்க என்னது ஆக்சுவலாக டயாமேக்னெட்டிக் தான். ரைட். நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஐடென்டிஃபை கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் பிலோ. சரிங்களா? த குரோமேட் அயான் இஸ் ஸ்கொயர் பிளானர். டைக்ரோமேட் ஆர் ஜென்ரலி ப்ரிப்பேர்டு ஃப்ரம் குரோமேட்ஸ். சரிங்களா? ஸோ டைக்ரோமேட்டை வந்து எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாமா, குரோமேட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், டார்க் கிரீன் கலர்டு மேங்கனேட் K2MnO4 disproportionate in a neutral or acidic media to give permanganate. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸோ அடர் பச்சை நிற K2MnO4 ஆனது நடுநிலை அல்லது அமில ஊடகத்தில் விகித சிதைவடைந்து பெர்மாங்கனேட்டை தருகிறது. சரிங்களா? ஸோ லாஸ்ட் ஒன், வித் இன்க்ரீசிங் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல் அயானிக் கேரக்டர் ஆஃப் ஆக்சைட்ஸ் டிக்ரீசஸ். இடைநிலை தனிமங் ஆக்சைடுகளில் உலோகத்தின் ஆக்சிஜனேற்ற நிலை அதிகரிக்கும் போது அதன் அயனித்தன்மை குறைகிறது. சரிங்களா? ஸோ இதில் நாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், த குரோமேட் அயான் இஸ் ஸ்கொயர் பிளானர். இல்லை, நமக்கு தெரியும் குரோமேட் எப்படி இருக்கும், டெட்ராஹெட்ரலாக இருக்கும், நான்முகி வடிவத்தில் இருக்கணும். ரைட். ஸோ அப்போ ஏ தப்பான ஸ்டேட்மெண்ட். அப்போ ஏ இருக்கிறதாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஆப்ஷன் 2வும் கிடையாது, 3யும் கிடையாது. அடுத்து, ஸோ டைக்ரோமேட்ஸ் ஆர் ஜென்ரலி ப்ரிப்பேர்டு ஃப்ரம் குரோமேட்ஸ். இது கரெக்டு தான், அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ரைட். இப்போ பி இருக்கணும். ஓகே, இந்த 2 ஆப்ஷன்லையுமே இருக்குது. அடுத்து, த கிரீன் மேங்கனேட் அயான் இஸ் டயாமேக்னெட்டிக். நமக்கு தெரியும் மேக்னெட்டோட ஃபார்முலா என்ன, MnO4 2-. இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா D1. ஓகேங்களா? ஸோ அதாவது மேங்கனீஸ் வந்து 6+ ஸ்டேட்டில் இருக்குது, 6+ல் இருக்குது அப்படின்னா இது வந்து D1 கான்ஃபிகரேஷன். கரெக்டுங்களா? ஸோ D1 அப்படின்னா ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். அப்போ அது என்ன நேச்சர், பேராமேக்னெட்டிக். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக, டயான் கொடுத்துருக்காங்க. அப்போ சி வரக்கூடாது. சி வரக்கூடாதுன்னா இது வராது. ஸோ ஆன்சர் அப்போ எது கரெக்டு, 4th ஒன் தான் கரெக்டு. ரைட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆப்ஷன்ஸை ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும். சரிங்களா?
A first row transition metal in its +2 oxidation state has a spin-only magnetic moment value 3.86 Bohr magneton. The atomic number of the metal. நல்லா கவனிச்சுக்கோங்க. +2 ஆக்சிஜனேற்ற நிலையில் உள்ள ஒரு முதல் வரிசை இடைநிலை தனிமமானது 3.86 போர் மேக்னட்டான் காந்த திருப்பு திறனை கொண்டுள்ளது எனில் அந்த நானு எண். ஸோ அவங்க சொல்லிட்டாங்க இது ஃபர்ஸ்ட் ரோ டிரான்சிஷன் எலமெண்ட் 3D சீரியஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்கேண்டியம்ல ஆரம்பிச்சு ஜிங்க் வரைக்கும் சரிங்களா. அது வந்து எந்த ஸ்டேட்ல 2+ ஸ்டேட்ல 3.86 போர் மேக்னட்டான் வச்சிருக்கு. நமக்கு தெரியும் இல்லையா 3.86 போர் மேக்னட்டான் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கணும்? 3 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கணும். அப்போ 3 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கணும். அண்ட் எந்த ஸ்டேட்ல 2+ல. ஸோ 2+னா 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடணும். நமக்கு தெரியும் இல்லையா ஜென்ரலி நம்ம டி பிளாக் எலமெண்ட்டை பார்க்கும்போது எலக்ட்ரான் எங்கேருந்து ரிமூவ் பண்ணுவோம்? டி ஆர்பிட்டல்ல இருந்தா எஸ் ஆர்பிட்டல்ல இருந்தா எஸ்ல இருந்தா ரிமூவ் பண்ணுவோம் ரைட். ஸோ எஸ்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் 3 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கணும் அப்படின்னா ஸோ கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கணும்? 3d3 4s2 இருக்கணும் கரெக்டுங்களா. ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது எம்னு வச்சுக்கிறேன். 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது என்னவா சேஞ்ச் ஆயிரும்? m2+. இப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d3 சரிங்களா. அப்போ 3 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ என்ன வரும்? 3.86 போர் மேக்னட்டான் வரும். ஓகேங்களா. ஸோ அப்போது கண்டிப்பாக இது யார்? ஸ்கேண்டியம், டைட்டானியம். ஸ்கேண்டியம் 21, டைட்டானியம் 22, வெனடியம் 23. ஸோ அட்டாமிக் நம்பர் 23 இருக்கும்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும்? D3s2 சரிங்களா. ஸோ இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. Next one, the element which shows only one oxidation state other than its elemental form. ஸோ யாரால வந்து ஒரே ஒரு ஆக்சிஜன் ஸ்டேட் மட்டும் தான் ஷோ பண்ண முடியும்? நமக்கு தெரியும் ஆக்சுவலாக 3D சீரியஸ் பேசும்போது பார்த்துருந்தோம். ஜிங்குக்கு இருக்கும், ஜிங்க் இல்லைனா இன்னொருத்தர் இருக்கும் விச் இஸ் ஸ்கேண்டியம். ஸ்கேண்டியமால 3+ மட்டும் தான் ஷோ பண்ண முடியும் ரைட். ஸோ ஆன்சர் இதுக்கு என்னது? ஸ்கேண்டியம். நெக்ஸ்ட் ஒன், the number of ions from the following that have the ability to liberate hydrogen from dilute acid. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற எத்தனை அயான்ஸால் வந்து டைல்யூட் ஆசிட்ஸோட சேரும்போது சரிங்களா. ஸோ நீர்த்த அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றுகின்றன. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யாருக்கு எல்லாமே E0 வேல்யூ ஞாபகம் இருக்குங்களா? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு படித்தோம் ஓகே தானே. திட்ட மின்முனை மின்னழுத்தம். ஸோ அந்த வேல்யூ மைனஸில் நெகட்டிவில் வருதோ அவங்க எல்லாமே டைல்யூட் ஆசிடோட சேரும்போது H2 கேஸை லிபரேட் பண்ணும். நமக்கு தெரியும் 3D சீரியஸில் காப்பர் 2+2 காப்பர் E0 வேல்யூ ஆஃப் காப்பர் 2+2 காப்பர் மட்டும்தான் என்னவா இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும் 0.34 வோல்ட். ரிமைனிங் எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். ஸோ காப்பர் 2+ தவிர மற்ற எல்லா 3D சீரியஸில் இருக்கிற அயான்ஸும் என்ன பண்ண முடியும்னா டைல்யூட் ஆசிடோட சேரும் போது H2 செலிப்ரேட் பண்ண முடியும். ஸோ டைட்டானியம் 2+ பண்ண முடியும், குரோமியம் 2+ அண்ட் வெனடியம் 2+. ஹென்ஸ் இந்த 3 அயான்ஸுமே என்ன பண்ண முடியும்? டைல்யூட் ஆசிடோட சேரும்போது H2 செலிப்ரேட் பண்ணும். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? 3 ரைட். நெக்ஸ்ட் ஒன், அரேஞ்ச் த ஃபாலோவிங் எலமெண்ட்ஸ் இன் தி இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் இன் இட். ஸோ இந்த கொடுத்துருக்கிற எலமெண்ட்ஸை வச்சு எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்துனா இன்க்ரீசிங் ஆர்டர் எழுதணும். ஸோ ஸ்கேண்டியம் ஒரே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். குரோமியம் நமக்கு ஆப்வியஸ்லி தெரியும் 6 அன்பேர்டு எலக்ட்ரான், D5s1 சரிங்களா. வெனடியம் பாருங்க 3 அன்பேர்டு எலக்ட்ரான், டைட்டானியம் 2 அன்பேர்டு எலக்ட்ரான், மேங்கனீஸ் 5 அன்பேர்டு எலக்ட்ரான். இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னா லோ வேல்யூ முன்னாடி ஹை வேல்யூ அதிகம். பி தான் இருக்கிறதுலையே ஹை ஓகேங்களா. அப்போ பி அதிகமாக இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது, ஆப்ஷன் டி ரைட். நெக்ஸ்ட் ஒன், the number of elements from the following that do not belong lanthanoid is. இந்த எலமெண்ட்ஸில் வந்து எது லேந்தனாய்டு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே ரீசெண்ட் இயர் கொஷின்ஸ் தான் ஓகேங்களா. ஃபைன். ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும் யூரோப்பியம் இஸ் லேந்தனாய்டு எலமெண்ட், இது ஆக்டினாய்டு, மற்ற எல்லாமே லேந்தனாய்டு தான். அப்போ எத்தனை எலமெண்ட் வந்து எனக்கு லேந்தனாய்டு கிடையாது? ஒன்லி 1. ஆன்சரும் 1 ரைட். நெக்ஸ்ட் ஒன், அமாங் CrO, Cr2O3 அண்ட் CrO3 ஓகேங்களா. ஸோ 3 ஆக்சைடு கொடுத்தாச்சு குரோமியத்தோடது. த சம் ஆஃப் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூஸ் ஆஃப் பேசிக் அண்ட் ஆம்ஃபோடரிக் ஆக்சைடு இஸ். இங்கே வந்து 2 விஷயத்தை கப்பல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று, இந்த 3 ஆக்சைடில் எது வந்து பேசிக்கு, எது வந்து காரத்தன்மையுடையது, எது வந்து ஆம்ஃபோடரிக் நடுநிலை தன்மையுடையதுன்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, உங்களுக்கு அதோட மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது 2 நான் சம் பண்ணணும். இது 3 பேர்த்தில் யார் பேசிக்கு யார் ஆம்ஃபோடரிக்னு முதல்ல கண்டுபிடிச்சு மெட்டல் என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த வேல்யூ நான் சம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபார்மெட்டுக்கு நான் கொண்டு வரணும். புரிஞ்சுங்களா? ஸோ இதை கவனிங்க. ஸோ CrO, Cr2O3, CrO3 ஆகியவற்றை கருத்தில் கொள்க.
இவற்றினுள் கார மற்றும் நடுநிலைத்தன்மை கொண்ட ஆக்சைடுகளின் காந்த திருப்புத்திறன் மதிப்புகளின் கூட்டுத்தொகை 10⁻² போர் மேக்னட்டான் இந்த வேலைக்கு நான் கொண்டு வரணும். ஸோ கவனிச்சுக்கோங்க. ஸோ இதில் CrO பேசிக் ஆக்சைடு அண்ட் Cr2O3 என்னது ஆம்ஃபோட்ரிக் ஆக்சைடு. இந்த CrOவில் இவன் என்ன ஸ்டேட்டில் இருக்கான்? 2+ ஸ்டேட்டில் இருக்கான். ஸோ குரோமியம் 2+ தான் இருக்குது அப்படின்னா 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். ஞாபகம் இருக்குங்களா? ஏன்னா குரோமியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? 3d5 4s1. ஸோ குரோமியம் 2+னா எஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரான், டிலேருந்து ஒரு எலக்ட்ரான் போயிடுமா? 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். இப்போ 4.9. தென் Cr2O3ல இது எப்படி எழுதுவீங்க? ஞாபகம் இருக்குங்களா? ஆக்சிஜனில் இருக்க அந்த கவுண்ட்டை வந்து இங்கேயும் 2 இங்கே எழுதிருப்பீங்க. ஜிக்ஸாக்காக எழுதுவோம், ரைட்? ஸோ குரோமியமோட ஸ்டேட் வந்து 3+. 3+னா 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கணும். ஸோ எஸ்லேருந்து 1 போயிடணும், டிலேருந்து 2 போயிடணும். அப்போ ரிமைனிங் 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். இப்போ வேல்யூனா 3.87. இது ரெண்டையும் நான் சம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ என்ன வரும்? 8.77 வரும். அதை நான் 10⁻² பவரில் எழுதுனேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர்? 877 தான் ஆன்சர். சரிங்களா? பிகாஸ் கொஸ்டின்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நியரஸ்ட் இண்டீஜர் நான் மாற்றி கொடுக்கணும், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், ஸ்டேட்மெண்ட் டைப். த ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் மோர் ஸ்டேபிள் டவுன் த குரூப் அமாங் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அன்லைக் பி பிளாக் எலமெண்ட்ஸ். சரிங்களா? பி பிளாக் எலமெண்ட்ல நம்ம படிச்சிருப்போம். டவுன் த குரூப் மேலேருந்து கீழே வரும்போது ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹையர் ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ அதிகமான ஆக்சிஜனேட்டர் நிலை இருக்குல்ல, அதோட நிலைப்புத்தன்மை என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். எங்கன்னா பி பிளாக் எலமெண்ட்ல. பட் டி பிளாக் எலமெண்ட்ல அது என்ன ஆகும்? அதிகமாகவும் நம்ம படிச்சிருக்கோம். தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, காப்பர் கேன் நாட் லிபரேட் ஹைட்ரஜன் ஃப்ரம் வீக் ஆசிட்ஸ். ஸோ பி தொகுதி தனிமங்களை போல் இல்லாமல் டி தொகுதி தனிமங்களில் தொகுதியில் மேலிருந்து கீழாக வரும்போது அதிகபட்ச ஆக்சிஜனேட்டர் நிலையின் நிலைப்புத்தன்மை அதிகரிக்கிறது. ஸ்டேட்மெண்ட் 2, காப்பர் நீர்த்த அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றாது. ஸோ நமக்கு தெரியும். ஸோ காப்பரோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? பாசிட்டிவ் 0.34 வோல்ட் ப்ளஸ். ஸோ காப்பரோட ஈனாட் வேல்யூ பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால இது என்ன பண்ண முடியாது? டைலூட் ஆசிடோட சேர்ந்து H2S லிபரேட் பண்ணாது. இதுவும் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், டிரான்சிஷன் மெட்டல் M among scandium, titanium, vanadium, chromium, manganese and iron has the highest second ionization enthalpy. The spin only magnetic moment of M+ ion is. சரிங்களா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேங்கனீஸ் மற்றும் ஐரன் ஆகிய இடைநிலை தனிமங்களில் M என்ற ஒரு தனிமம் அதிகபட்ச 2ஆம் அயனியாக்கும் ஆற்றலை பெற்றுள்ளது எனில் M+இன் காந்த திருப்புத்திறன். ஸோ அப்போ நான் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்கிற எலிமெண்ட்ஸில் யாருக்கு செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி அதிகம் நான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபைன். ஸோ செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி கவனிச்சுக்கோங்க. ஸ்காண்டியம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? D1s2. டைட்டானியம் பாருங்க, D2s2. வெனேடியம் s2. குரோமியம் D5s1. மேங்கனீஸ் D5s2. ஐரன் D6s2. ஸோ செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடணும். ரெண்டாவது எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது நான் அதிகமான எனர்ஜி சப்ளை பண்ணணும், ரைட்? ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் என்ன, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். பட் செகண்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரீசன் என்ன? அது D5 ஹாஃப் ஃபில்டு. சரிங்களா? ஸோ சரிபாதி நிரப்பப்பட்ட ஆர்பிட்டல்லேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களா? ஸோ அப்போது இதுக்கு தான் என்ன அதிகம்? குரோமியத்துக்கு தான் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி அதிகம், ரைட்? ஓகே, இப்போது அந்த குரோமியம் நான் என்னவா மாற்றணும்? D5s1 இருக்கு இல்லைங்களா, அதை என்னவா மாற்றணும்? குரோமியம் ப்ளஸ்ஸாக மாற்றணும். ஏன்னா கொஸ்டினில் அதான் கேட்டிருக்காங்க. அது M+ஆக மாற்றினதுக்கப்புறம் என்ன மேக்னெட்டிக் மூமெண்ட் வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ குரோமியம் ப்ளஸ்ஸாக மாற்றிட்டோன்னா ஒரு எலக்ட்ரான் போயிடுமா? அப்போது D5 ஆயிரும். ஸோ D5 இருக்குது. ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ தான் கேட்குறாங்க, D5. ஸோ ரூட் ஆஃப், அப்போ D5 என்ன தெரியும் இல்லையா? எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கணும்? 1 2 3 4 5. ரூட் ஆஃப் n × n+2 இங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6 பாயிண்ட்ல ஆன்சர் போகும். அவங்க கேட்கறது நியர் இண்டீஜர். அப்போ ஆன்சர் என்ன வரணும்? 6. சரிங்களா? ஃபைன். ஹோப் இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரைட்? தேங்க்யூ.